ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி மைவித்ரி பற்றி என்ன பார்க்க போகிறோம்னா, மைவித்ரியில் இப்போ வந்து வித்ராவும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிளான் வந்து அப்கிரேட் பண்ணதும் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கேஒய்சி கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும் எல்லாருமே அப்படின்றதுனால இப்போ அந்த அப்ளிகேஷனில் அதோட ஆப்ஷன் கொண்டு வரதுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எலெக்ஷன் வேறு வருது. ஸோ இது எல்லாத்தையுமே காரணமாக வச்சு இந்த ஒரு 2 மாதத்துக்கு வந்து வித்ட்ரால் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வித்ட்ரா மட்டும் ஸ்டாப் பண்ணால் அப்டேட் பண்ணாலோ அல்லது ரெஃபர் பண்ணாலோ அதை வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லுவாங்க எல்லாரும். பார்த்தீங்களா, பணம் மட்டும் வாங்கிக்கிறாங்க ஆனால் வித்ட்ரா போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறையாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்கிரேட் பண்ணுறதையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் சில்வர்லேருந்து கோல்டு, டைமண்டு அந்த மாதிரி எந்த ஒரு பிளானுக்குமே அப்டேட் பண்ண முடியாது. ஆனால் ஐடி போட்டுக்கலாம், ஃப்ரீ ஐடி ப்ளஸ் பிஎம்ஓ மாறிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எம்டி. ஸோ தேவைப்படுறவங்க அந்த மாதிரி வேணால் மாறிக்கோங்க. ஸோ வேறு யார்கிட்டையும் சில்வருக்கு கோல்டுக்கோ பைசா கொடுத்து ஏமாந்து நிற்காதீங்க. சரிங்களா? அது இப்போதைக்கு எந்த ஒரு அப்கிரேடும் பண்ண முடியாது. ஓகேவா? அது ஒன்று. அப்புறம் இப்போ எலெக்ஷன் வந்து 19ஆம் தேதி இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எலெக்ஷனுக்கு அப்புறம் எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அதனால் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து வித்ட்ராவல் எல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னதான் இருந்தாலுமே உடனே போடுவாங்களா? ஏன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க மைவித்ரில். ஸோ அது கஷ்டம்தான். மேபி ஏப்ரல் லாஸ்ட்டு உங்களுக்கு வித்ட்ரா போகிறதுக்கு ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருந்தும் எம்டி அவர் வந்து சொல்லுவார். சரிங்களா? அப்புறம் கேஒய்சி அப்படின்றாங்களா, அதெல்லாம் என்ன அப்படின்னா, கேஒய்சி அப்படிங்கிறது வந்து நோ யுவர் அதாவது நீங்கள் யார் இது பண்ணுறது அப்படின்ற ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது பண்ணுறது. இது மேக்ஸிமம் நீங்கள் வந்து பேங்க்கில் நீங்கள் வந்து இப்போ கூட ஒரு சில பேர்த்துக்கு பேங்க்கில் வந்து அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருது. அதாவது உங்களோட ஆதார் கார்டும் ஃபோட்டோ கொண்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள், அட்டாச் பண்ணுங்கள் ஒன் டைம் அப்படின்ற மாதிரி வரும். அது எதுக்கு அப்படின்னா, நம்ம தான் அப்படின்ற ஒரு ப்ரூஃப்காக தான். நமக்கு எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னா, இல்லை, நம்ம வந்து நமக்கு அமௌண்ட்டு வருது நம்ம வித்ட்ரா பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஒரு ப்ரூஃபை காமிக்கிறதுக்காகவும், ப்ளஸ் அதோட இவங்க பண்ணுறப்ப மேக்ஸிமம் நமக்கு வந்து டேக்ஸும் இதாகும். அப்படின்றப்ப நம்ம ஐடி ரிட்டர்ன் பண்ணால் நமக்கு அதுலேயும் நமக்கு ஒரு ப்ராஃபிட் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி வந்தால் தான் தெரியும் அவங்க ஐடி கட்டுறாங்களா நமக்கு தனியாக, நம்ம அதை இல்லை ரீஃபண்ட் எடுக்கலாமா, ஐடி ரிட்டர்ன் எடுக்கலாமா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். சரிங்களா? அதுக்கப்புறம் கார்டு, பேன் கார்டு அந்த மாதிரி இருக்குது. ஸோ மைவித்ரியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பேன் கார்டு. சரிங்களா? பேன் கார்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கணும். மேக்ஸிமம் பேன் கார்டும் வந்து உங்களோட ஆதார் கார்டோட ஜாயின் பண்ணியிருக்கணும். ஆல்ரெடி அது சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம இதுலேயும் அதே மாதிரி தான் அட்டாச் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பேன் கார்டு, ஆதார் கார்டு தேவை. பேன் கார்டும் ஆதார் கார்டும் அட்டாச்சில் இருக்கணும். அதுக்கப்புறம் பேங்க்கில் வந்து பேன் கார்டை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி வச்சுருக்கணும். சரிங்களா? ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து டேக்ஸு கட்டுவாங்க. அப்போ அதை நீங்கள் வந்து ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே பேன் கார்டையும் பேங்க்கில் வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதை பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி விஷயம்லாம் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டும் ஆதார் கார்டும் அட்டாச் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பேன் கார்டு பேங்க் அக்கௌண்ட்லேயும் அட்டாச் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ வேணால் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், நேரடியாக போகிற மாதிரி இருக்காது. அதனால் ஃபோட்டோ நேரடியாக உங்களுக்கு ஃபோட்டோ மொபைல்லே ஒரு நல்ல ஃபோட்டோவாக எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் தேவை. ஸோ வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் முதல்ல சில பேர்த்துக்கு பேன் கார்டு இருக்காது. ஸோ இல்லாதவங்க யார் பேரில் மைவித்ரி ஐடி இருக்குதோ அவங்களோட பேரில் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் கார்டு அண்டு பேங்க் புக்கு சேமாக இருக்கான்னு பார்க்கணும், கொடுத்தா அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் கேஒய்சிக்கு தேவையான இதெல்லாம். ஸோ முன்னாடி நான் சொன்னதான், போன வீடியோ சொன்ன மாதிரி தான், பிப்ரவரியிலேயாவது அவங்க வித்ட்ரா கொடுத்தவங்களுக்கு போட்டிருக்கலாம். பட்டு பிப்ரவரியிலே போட்டிருக்காங்க. பட் ஆனால் 10,000 5,000 அந்த மாதிரி ஒரு 2,000 3,000 போட்டவங்களுக்கு வித்ட்ரா வந்திருக்கு. பட் ஆனால் பெரிய அமௌண்ட்டாக க்ரோன் மெம்பரில் வித்ட்ரா போட்டவங்களுக்கு அவ்வளோவா யாருக்கும் வரலன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒரு சில 1-2 பேர்த்துக்கு வந்திருக்கு. பட் ஆனால் அது முன்னாடியே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் மேக்ஸிமம் அதிகபட்ச பேருக்கு வரல. ஸோ அதுவும் சேம் அதே தான். இந்த கேஒய்சி அவங்களோட அட்மிஷன் நீங்கள் வந்து கேஒய்சி ஃபில் பண்ணிவிட்டு, அதாவது ஆடிட்டர் இதிலேருந்து ஆடிட்டர் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கேஒய்சி ஃபுல்லாகவே இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ரா போடுங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா இப்போவே நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்குது மைவித்ரியை சுற்றி. ஸோ அதனால தான் அந்த பிப்ரவரி இதையுமே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மந்த்துக்குமே மொத்தமாக வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப வித்ட்ரா கொடுத்துருவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மைவித்ரி. ஸோ அப்படி ஒரு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நல்லது தான். ஏன்னா ஒரு ப்ரூஃப் மாதிரி நம்ம எல்லாருமே காமிக்கலை. எவ்வளோ நாள்
இது பண்ணால் உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பவர் கிடைக்கும், பார்க்கலாம் என்னன்ட்டு. அதுக்கப்புறம் சில பேர் வந்து க்ரோர் மெம்பராக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்குது. ஏன்னா அவங்க இப்போ தான் போட்டிருப்பாங்க, 1 மந்த் தான் வித்ரா எடுத்திருப்பாங்க. சில பேர்லாம் வித்ராவே எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க உடனே க்ளோஸ் ஆனோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, ஆன்லைன் ஜாப்பில் வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து தான் வர்றோம். ஸோ அதனால் பயந்துக்கிட்டு இருந்தால் மேக்ஸிமம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கஷ்டம்தான் எல்லாத்துக்குமே. ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், ஒரு 3 மாதம் அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஏன்னா எல்லா பக்கமே ஸ்டோர் இருக்குது, அவங்களும் ஹப் ஓப்பன் பண்ணுறேன்ருக்காங்க. ஸோ நிறைய இது அவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் 3 மாதம் கழித்து என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? வேறு எதாவது அப்டேட் வந்தால் நான் சொல்கிறேன். அப்புறம் எம்டி ஃபார்ம்னு ஒரு சேனல் இருக்குது யூடியூப்பில். ஸோ அவங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எம்டி வந்து அது லைவாக பேசுவார். ஸோ அது வேறு என்ன இது இல்லை, நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன வீடியோ வருமோ அதுதான் மேக்ஸிமம் அதிலே வரும்னு நினைக்கிறேன். அதுபோக எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயம் சொல்லுவார். ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.